கள்ளக்குறிச்சி மாவட்டம், சங்கராபுரம் வட்டம், மஞ்சப்புத்தூர் ஏழுமலை என் பேர் தான். அவர் விஜயாண்டின் சார் நடிச்சுக்கிறாரு நூறுசாமிங்கிற படம். அதில் உண்மையான கதை ஏழுமலை, நான் தான் பேசுகிறேன். அந்த படம் வந்து வளையாம்பட்டு, மஞ்சப்புத்தூர், பயனூர், விரிவூர், அரசராம்பட்டு இந்த வட்டத்தில் தான் எடுத்த படம் இது. என் மனைவி பேர் செல்வி. நான் கல்யாணம் பண்ணது உண்மையான கதை இது உண்மை நேச்சுரலாக நடந்த கதை தான் அந்த படம் எடுத்திருக்காங்க. செல்வியை சந்திச்சது வந்துன்னா மோசராணிங்கிறவங்க எங்கள் ஊரில் இருந்தாங்க. அவங்க கூட நான் கூட கரும்பேட்டி இருந்தாங்க. அவங்க சொல்லி தான் நான் அவங்கள போய் பார்த்தேன். பார்த்துட்டு கேட்ட பிறகு அவங்க பசங்களை கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் போய் பசங்களை கேட்ட பிறகு சரின்னு பசங்க 2 பேரும் சமைச்சு தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நல்லாவே வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அவங்களுக்கு வந்து உடல்நல சரியில்லாத காரணத்தால் அவங்க கேன்சரில் இறந்துட்டாங்க. அது ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது. ஆனால் அந்த படத்தை பார்த்துட்டு இறந்துருந்தா கூட மனசு நல்லா இருந்திருக்கும். அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த நீயா நானாங்கிற நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். அங்கே வந்து அங்கே போய் நாங்கள் பேசிட்டு நானும் எங்கள் பசங்க எங்கள் வீட்டில் போய் பேசினோம். அதுக்கு பிறகு தான் விஜயாண்டின் சார் வந்து சசி சார் வந்து பேசி இந்த படத்தை இந்த கதை பிடிச்சிருக்குது, நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கு பிறகு தான் அந்த படத்தை எடுத்தாங்க. இந்த படம் நல்லா பேசப்படுது, நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. அதுலேருந்து தான் அறிமுகமாச்சு. அந்த நீயா நானான்னு போய் பேசுனதை பார்த்து தான் அந்த படத்தை கேட்டு எடுத்தாங்க. படம் நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாஸ்கர் பெரியம்மாவன், விவேக் சின்னம்மாவன், அவங்க 2 பேர் பார்த்து தான் எங்களுக்கு இந்த கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இதுவரையிலும் நல்லா போயிருந்தது. எனக்கு கல்யாணம் ஆகி இப்போ 7 வருஷம் ஆகுது. 7 வருஷம் நல்லா தான் போயிட்டுது, நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. என் மனைவிக்கு எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்தது கிடையாது. வீட்டிலையே வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருந்தேன். எந்த ஒரு வேலைக்கு எதுக்குமே போவானான்னு நான் சொன்ன மாதிரியே வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் கடவுள் இன்னும் கொஞ்ச நாள் கொடுத்து வைக்கல. எங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் இதாக ஆகிப்போச்சு. அவங்க இறந்தது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் செல்லி அம்மா எங்கே இருந்தாலும் என்னை பார்த்துட்டு தான் இருக்காங்கன்னு நம்பிக்கை இருக்கிறேன். பசங்க செல்லி அம்மாவோட இப்போ பசங்க 2 பேரும் நல்லா பார்த்துக்கிறாங்க. என்ன அம்மான்னு சொல்கிறேன், எங்கள் செல்லி அம்மாவோட பசங்க 2 பேரும் நல்லா பார்த்துக்கிறாங்க. சாப்பிட்டியாப்பா என்ன நல்லா கவனிச்சிக்கிறாங்க. எனக்கு அந்த செல்லி அம்மா செத்த ஞாபகமே மறதியாக இருக்குது. பசங்க பார்த்துக்கிற ஒரு அன்பு அதை மறந்துட்டு இருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஒன்றும் பிரச்சனை, நல்லா போயிட்டுருக்குது. விஜயாண்டின் சார் இந்த நூறுசாமி படத்துக்கு விஜயாண்டின் சார் நடித்ததுக்கும் என் பேர் ஏழுமலைங்கிற கேரக்டருக்கு நடித்தது உண்மையிலே பெரிய நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நல்லா நடிச்சிருக்காரு. அந்த செல்விங்கிற கேரக்டர், என் மனைவி செல்விங்கிற கேரக்டர் நடிச்சிருக்கு பாரு. எங்கள் மனைவி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அதேமாரி பசங்களை பார்க்குறதோ கஷ்டப்பட்டு அதுவும் சூப்பராக நடிச்சிருக்குது. உண்மையிலே அதுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அந்த படத்தை இதெல்லாம் இவங்களை போட்டால் தான் இந்த படம் நல்லா ஓடுங்கிறத கணக்கு இது செஞ்சது விஜயாண்டின் சார், சசி சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அவர் இந்த அளவுக்கு கொண்டு வந்து இவங்களை போட்டால் தான் இந்த படம் ஓடும் நடிச்சா அப்படிங்கிறது அவர் வந்து கொண்டாந்து காட்டுறது உண்மையிலே பெரிய நன்றி. அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். மாரி செல்வராஜ் அவங்கள மாரியும் சசி சார் மாரியும் கிராமத்து கதையை இன்னும் எடுக்கணும், நிறையா கொண்டாடணும், மக்கள் மத்தியில் இது நல்லா வரணும். கிராமத்து கதை இந்த நூறுசாமி பார்த்துட்டு நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, வந்து இதுமாரி நல்லா இருக்குது படம் அப்படின்னு. இதை மீண்டும் இன்னும் கிராமத்து கதை கொண்டு வரணும்னு தயவுசெய்து வேண்டி கேட்டுக்கிறேன்.